அனைவருக்கும் வணக்கம். அதுமாரி டிஎன்பிஎஸ்சி முத்தான மூன்றுகள்ங்கிற தலைப்பை பார்க்குறோம். மலையருவி என்ற நூலை தொகுத்தவர், மலையருவி என்ற பதிப்பாசிரியர், மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாரா பாரதி, பி. கண்ணதாசன், சி. கி.வ. ஜெகநாதன், டி. காகிதமில்லத், விடை தெரியவில்லை. 50வது கொஸ்டின். நாட்டுப்புற நாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. கிராம இலக்கியங்கள், பி. பாடல் இலக்கியங்கள், சி. சிற்றிலக்கியங்கள், டி. வாய்மொழி இலக்கியங்கள் என டி. விடை தெரியவில்லை. அடுத்தது 51வது கொஸ்டின். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்ல திகழ்கிறார் என்றவர் யார்? எம்ஜிஆர், எம்.ஜி. ராமச்சந்திரன், பி. அண்ணா, பேரறிஞர் அண்ணா, சி. காமராஜர், டி. கலைஞர், மு. கருணாநிதி. அதாவது தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்ல திகழ்கிறார் என்றவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன், பேரறிஞர் அண்ணா, சி. காமராஜர், டி. கலைஞர், மு. கருணாநிதி. விடை தெரியவில்லை. அப்புறம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கும் வந்து மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் யார்? மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் ஏ. தாரா பாரதி, பி. கண்ணதாசன், சி. கி.வ. ஜெகநாதன், டி. காகிதமில்லத், விடை தெரியவில்லை. மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கி.வ. ஜெகநாதன். கி.வ. ஜெகநாதன் தான் மலையருவி என்ற நூலை தொகுத்தவர். இவர் வந்து இவர் தான் மலையருவி என்ற நூலை தொகுத்தவர். மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் கி.வ. ஜெகநாதன். அடுத்தது வந்து நாட்டுப்புற பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. நாட்டுப்புற பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்ல திகழ்கிறார் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தா பி ஆப்ஷன் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக திகழ்கிறார் என்றவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. இப்படி கொஸ்டின் இப்படி கேட்கலாம். பேரறிஞர் அண்ணா நான் காகிதமில்லத்தை எவ்வாறு அழைக்கிறார்னா காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என அழைக்கிறார். காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என அழைக்கிறார். பேரறிஞர் அண்ணா காகிதமில்லத்தை எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு கேட்டால் என்னது? காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என்று அழைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்ல திகழ்கிறார் என்றவர் பேரறிஞர் அண்ணா. காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என்றவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா எப்படி அழைக்கிறார்? காகிதமில்லத்தை காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என்று அழைக்கிறார். அதுக்கடுத்தது நாட்டுப்புற இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்கள் எனப்படுகின்றன. நாட்டுப்புற இலக்கியங்கள் நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் கி.வ. ஜெகநாதன். மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் கி.வ. ஜெகநாதன். மலையருவி என்ற நூலை தொகுத்தவர் கி.வ. ஜெகநாதன். நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் அழைக்கப்படுது. காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என காகிதமில்லத்தை குறிப்பிட்டவர் பேரறிஞர் அண்ணா என புகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா.